ட்ரா வித் மீ சீரிஸ் எபிசோட் 2 பேப்பரில் எப்படி கிரிட் லைன் போடணும் அப்படிங்கிறதையும் அவுட்லைன் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கிரிட் டாப்பில் ரெஃபரன்ஸ் பிக்சர் எடிட் பண்ணும்போது பாக்ஸ் சைஸ் அப்படிங்கிறதுல எத்தனை சென்டிமீட்டருக்கு கிரிட் லைன் அப்ளை பண்ணிங்களோ அதை அப்படியே பேப்பரில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 சென்டிமீட்டருக்கு கிரிட் லைன் அப்ளை பண்ணேன். ஸோ பேப்பர்லையும் 4 சென்டிமீட்டருக்கு தான் கிரிட் லைன் போட போகிறேன். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிரிட் லைன் போடும்போது பென்சிலை இந்த மாதிரி பிடிச்சி லைட் லைனாக தான் கிரிட் லைன் போடணும். ஃபஸ்ட்டு பேப்பரில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அப்லேருந்து டவுன் வரைக்கும் 4 சென்டிமீட்டருக்கு டாட்டாக வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வச்ச டாட்டை ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணிக்கணும். இதை ஃபாலோ பண்ணி அப்படியே அப் அண்ட் டவுன்லையும் லைன் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டயகனல் லைன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்லைன். எடிட் பண்ண ரெஃபரன்ஸ் பிக்சரில் ஐ எந்த லைனில் இருக்குது? D3ல் இருக்குது. இப்போது நம்ம பேப்பரில் போட்ட கிரிட்டில் D3 எங்கே இருக்குன்னு பார்த்தா அதை ஃபாலோ பண்ணி ஐ வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐயோட அவுட்லைனையும் வரைஞ்சிக்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நோஸ், லிப்ஸுன்னு அவுட்லைன் எல்லாமே வரைஞ்சிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, கிரிட் லைன் லைட் ப்ரெஷர்லையும் அவுட்லைன் மீடியம் ப்ரெஷர்லையும் தான் வரையணும். அப்போ தான் கிரிட் லைனை நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும். ட்ரா வித் மீ சீரிஸ் எபிசோட் 3ல் நான் உங்களுக்கு ஷேடிங் பற்றி சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.